Hello friends, welcome to Learners Forum. So இந்த signal flow graphனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு graphical representation of block diagram. ஸோ block diagramல நம்ம பிளாக்ஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோமோ அதே டயக்ராமை கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப். அண்ட் இந்த ரெப்ரசன்டேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், அதாவது சி ஆஃப் எஸ் டிவைடட் பை ஆர் ஆஃப் எஸ் அப்படிங்கிற ரேஷியோவை நம்ம டிஃபைன் பண்ணலாம். அண்ட் இது போக இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸை வச்சு தான். ஸோ இந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷனை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்ட் ஆகிற ஈக்குவேஷன்ஸை வச்சு தான் நம்ம இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இதுதான் சிக்னல் ஃப்ளோ கிராஃபோட டெஃபினிஷன். இப்போ இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபை நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு தேவையான பேசிக் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நோட்ஸ். ஸோ நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் விச் ரெப்ரசன்ட்ஸ் எனி வேரியபிள்ஸ். ஸோ நமக்கு கொடுத்துருக்க டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள்ஸை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நோட்ஸில் நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்புட் நோட், செகண்ட் அவுட்புட் நோட் அண்ட் தேர்ட் வந்து மிக்சட் நோட். ஸோ இன்புட் நோட் அப்படிங்கும்போது இதில் அவுட் கோயிங் சிக்னல்ஸ் மட்டும்தான் நமக்கு இந்த நோட்லேருந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அவுட்புட் நோட்டில் நமக்கு இன்கமிங் சிக்னல்ஸ் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் இந்த மிக்சட் நோட் அப்படிங்கும்போது நமக்கு இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் சிக்னல்ஸ் ரெண்டுமே வந்து இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பிரான்ச். ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்த பேசிக் எலிமெண்ட் நோடை கனெக்ட் பண்ணக்கூடிய லைன்ஸை தான் வந்து நம்ம பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே 2 நோட் ஏ அண்ட் பி அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதை கனெக்ட் பண்ணுற இந்த லைனை தான் நம்ம பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரான்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 பராமீட்டர் இருக்கும். ஒன்று வந்து எந்த டைரக்ஷனில் இது போகுது அப்படிங்கிறத ஆரோ மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இதில் டைரக்ஷன் இருக்கும். அண்ட் அது போக இந்த பிரான்ச்சோட கெயின் வேல்யூவாக இங்கே நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு கெயின் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் எலிமெண்ட் வந்து பாத். ஸோ பாத் அப்படிங்கிறது வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க இந்த பிரான்ச்சஸ் வந்து எந்த டைரக்ஷனை நோக்கி போகுதோ அந்த ட்ராவல்ஸில் தான் வந்து நம்ம பாத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாத்தை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார்வர்ட் பாத் அப்படின்னா இன்புட் நோட்ல இருந்து அவுட்புட் நோடுக்கு போகிற பாத்தை தான் வந்து நம்ம ஃபார்வர்ட் பாத் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஃபார்வர்ட் பாத்தை பேஸ் பண்ண ஒரு கெயின் வேல்யூவும் இருக்கு. அதுதான் நம்ம ஃபார்வர்ட் பாத் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்க இந்த ஃபார்வர்ட் பாத்ல என்னென்ன பிரான்ச் கெயின்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்டா எடுத்துப்போம். ஸோ அதை தான் நம்ம இங்கே ஃபார்வர்ட் பாத் கெயின் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லூப். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோடை எடுத்துட்டு அந்த நோட்லயே ஸ்டார்ட் ஆகி நமக்கு எண்டிங்கும் அதே எண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அப்ப இருக்க பாத் வந்து நமக்கு ஒரு லூப்பை ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் இதனுடைய டெஃபினிஷன். நெக்ஸ்ட் இந்த லூப் பேஸ் பண்ணி நம்ம லூப் கெயினை டிஃபைன் பண்ணலாம். ஸோ நம்ம பிரான்ச் கெயின்ல வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னா பிரான்ச் கெயின் ஃபார்வர்ட் பாத்ல இருக்கிறதோட ப்ராடக்ட்டை நம்ம ஃபார்வர்ட் பாத் கெயின் அப்படின்னு சொன்னோம். அண்ட் அதே மாதிரி இந்த லூப்ல இருக்கிற பிரான்ச் கெயின் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்ப கிடைக்கிற வேல்யூ வந்து நம்ம லூப் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் செல்ஃப் லூப். ஸோ இந்த லூப்ல வந்து நமக்கு ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் தான் இருக்கும். அதுதான் நம்ம செல்ஃப் லூப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லாஸ்டா நான் டச்சிங் லூப். ஸோ நேம்லயே இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ 2 லூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 லூப்ஸ்க்கும் காமன் நோட நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகுற 2 லூப்ஸ் தான் வந்து நம்ம நான் டச்சிங் லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க பார்த்து நம்ம இந்த பேசிக் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃபை பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துட்டு அதுல இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம இப்போ பார்த்து இந்த பேசிக் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி எழுதலாம். அப்போ உங்களுக்கு இன்னொரு கிளியர் ஐடியா நல்லா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த எலிமெண்ட் என்ன அப்படின்னா நோட்ஸ் தான். ஸோ இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு y1, y2, y3, y4 4 நோட்ஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் நமக்கு இங்க 4 அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா y1, y2, y3 அண்ட் y4. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேசிக் எலிமெண்ட். அண்ட் செகண்டா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரான்ச்சஸை பத்தி பார்த்தோம். ஸோ இங்க y1 அண்ட் y2க்கு நடுவுல ஒரு பிரான்ச் இருக்கு அண்ட் இதனுடைய வேல்யூவா நமக்கு இங்க a அப்படின்னு இருக்கு. அண்ட் அதே மாதிரி y2 to y3 ஒரு பிரான்ச், y3 to y4 ஒரு பிரான்ச். ஸோ இங்க 3 பிரான்ச்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் y2 to y4 4th பிரான்ச் அண்ட் இங்க ஒரு பிரான்ச் 5, இங்க ஒன்று 6 அண்ட் இங்க ஒன்று 7 இருக்கு. ஸோ டோட்டலா நமக்கு இங்க 7 பிரான்ச்சஸ் இருக்கு அண்ட் அதனுடைய வேல்யூவா நமக்கு a, b, c, d, e, f அண்ட் g அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்.
ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நெறைய பாத் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டா நம்ம இதுல பார்க்க போறது வந்து ஃபார்வர்ட் பாத். ஸோ ஃபார்வர்ட் பாத் அப்படிங்கிற டெஃபினிஷன நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்புட் நோட்ல இருந்து அவுட்புட் நோடுக்கு போகுற ஒரு பாத்து தான். ஸோ இதுதான் நம்மளுடைய இன்புட் நோட் அண்ட் Y4 தான் நம்மளுடைய அவுட்புட் நோட். ஸோ இதுல எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆரோ ஹெட்ட ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா, Y1, Y2, Y3, Y4. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா நமக்கு Y1, Y2, Y3, Y4 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் Y1, Y2 டைரக்டா இங்க Y4க்கு நமக்கு இன்னொரு பிரான்ச் இருக்கு. ஸோ செகண்ட் பார்த்தா நமக்கு Y1, Y2, Y4 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் மீதி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எல்லாமே ஆப்போசிட் ஹேரோல இருக்கிறதுனால, இதுல நமக்கு 2 ஃபார்வர்ட் பாத்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத் கெயின். ஸோ ஃபார்வர்ட் பாத் கெயின் அப்படின்னா, நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்க இந்த ஃபார்வர்ட் பாத்ல என்னென்ன கெயின் வேல்யூஸ் இருக்கோ, அது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்வர்ட் பாத் Y1, Y2, Y3, Y4ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதனுடைய கெயின் வேல்யூஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது A, B and C அப்படின்னு இருக்கு. ஸோ இதனுடைய கெயின் வேல்யூவா நமக்கு A, B, C அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் Y1, Y2, Y4 அப்படிங்கும்போது நம்ம Y1 to Y2 A வேல்யூ அண்ட் Y2 to Y4 G அப்படின்னு இருக்கு. ஸோ இதனுடைய கெயின் வேல்யூவா நமக்கு A into G அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ பேசிக் எலமெண்ட்ஸ்ல நோட், பிரான்ச், பாத், ஃபார்வர்ட் பாத் அண்ட் ஃபார்வர்ட் பாத் கெயின் வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ லூப் பார்க்கலாம். ஸோ இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல நமக்கு எவ்வளோ லூப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லூப்பா நம்ம இந்த வேல்யூ Y2ல இருந்து Y3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க ஸ்டார்ட் ஆகுது. திருப்பியும் இங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் லூப்பா ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பா நமக்கு Y2, Y3, Y2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இதனுடைய லூப் கெயினை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதனுடைய கெயினை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த பிரான்ச்ல நமக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா B அப்படின்னு இருக்கு. அண்ட் இந்த பிரான்ச்ல நமக்கு D அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லூப்போட லூப் கெயின் வேல்யூவா நமக்கு என்ன கிடைக்கும்? B into D அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் லூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Y3 to Y4 ஸ்டார்ட் ஆகி திருப்பியும் Y3லயே முடியுது. ஸோ எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அதே நோட்ல திருப்பியும் வந்து முடியும் போது தான் நமக்கு ஒரு லூப் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க நமக்கு செகண்ட் லூப் கிடைச்சிருக்கு. இதனுடைய வேல்யூவா நமக்கு லூப் கெயினை கால்குலேட் பண்ணும்போது இங்க நமக்கு Y3 to Y4 ஓட வேல்யூவா நமக்கு C அப்படின்னு இருக்கு. அண்ட் இங்க நமக்கு E அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த செகண்ட் லூப்போட வேல்யூவா நமக்கு C into E அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த லூப்ல நமக்கு திருப்பியும் ட்ரேஸ் பண்ண முடியல செகண்ட் பிரான்ச்ல. அதனால இதுல 2 லூப் இருக்கு. அண்ட் இந்த லூப் தேர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, Y4ல இங்க ஸ்டார்ட் ஆகி இங்கவே முடியுது. ஸோ நமக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயே திருப்பியும் எண்டிங்லயே முடிஞ்சது அப்படின்னா, இததான் வந்து நம்ம செல்ஃப் லூப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த செல்ஃப் லூப்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கும். அண்ட் அதனுடைய வேல்யூவா நமக்கு இங்க F அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்டா நம்ம பார்க்க போறது நான் டச்சிங் லூப்ஸ். ஸோ இங்க வந்து நம்ம இந்த 2 லூப் அதுக்கப்புறமா இங்க ஒரு செல்ஃப் லூப் பார்த்துட்டோம். இப்ப இதுல எந்த 2 லூப் வந்து நான் டச்சிங்கா இருக்கு, அதாவது காமன் நோட் இல்லாம இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லூப்ல நமக்கு என்ன நோட் இருக்குன்னா Y2 அண்ட் Y3 இருக்கு. இந்த லூப்ல நமக்கு Y3 அண்ட் Y4 அப்படின்னு இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனா நமக்கு Y3 அப்படின்னு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே நான் டச்சிங் லூப்ஸ் இல்ல. ஆனா இந்த செல்ஃப் லூப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய நோட் Y4, இங்க நமக்கு Y2 அண்ட் Y3 அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் லூப்ல இருக்கு. ஸோ இந்த 2 லூப்புக்கும் பாத்தீங்க அப்படின்னா காமன் நோட் எதுவுமே இல்லை. அதனால இந்த லூப் ஒன்னும் இந்த செல்ஃப் லூப்பையும் நம்ம நான் டச்சிங் லூப்ஸுக்கு கொண்டு வரலாம். ஸோ பேசிக் எலிமெண்ட்ஸ்ல நம்ம பார்த்த தியரிட்டிக்கல் கான்செப்டை பேஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள்லையும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ எந்தெந்த எலிமெண்ட் எப்படி இருக்கும் அண்ட் அதனுடைய கெயின் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்.